ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க ஹேட்செட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி ஒரு கேங் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்புக்காக போட்டில் போகிறாங்க. போகிற வழியில் அந்த போட் ஒரு கல்லை தட்டி டேமேஜ் ஆகிடுது. அதனால இவங்க ஒரு காட்டுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. அந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமானவன் இருந்துட்டு இவங்களை ஒவ்வொருத்தரையாக கொலை பண்ண பார்க்குறான். அப்படி அந்த கொலை பண்ணுறவன் யாரு, அவங்ககிட்ட இருந்தெல்லாம் இவங்க தப்பிச்சாங்களா, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்லாஷர் ஹாரர் படம் பார்த்த ஃபீல் நமக்கு இது வரதான் செய்து படம் பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாமல் பல கோரியான சீக்வன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொடூரமான முறையில் கொலை பண்ற காட்சிகள் இருக்கு. இந்த மாதிரி காட்சிகள்லாம் பிடிக்கிற ஆடியன்ஸ்க்கு இது ஒரு சூப்பரான படமாவே இருக்கும். அந்த வில்லனை காமிச்சிருக்க விதமா இருக்கட்டும், அவனுக்கு கொடுத்துருக்க அந்த கேரக்டர் டெஃபினிஷனா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருந்தது. பயம்படுத்துற அளவு இருந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஸ்கிரீன் பிளேஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதி எடுத்திருக்காங்க. விறுவிறுன்னு போகுது படம். டெக்னிக்கலியும் அதே மாதிரி படம் சவுண்டா இருக்கு. எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட் தான். ஏன்னா பெருசா சுவாரஸ்யமா எதுவுமே கிடையாது. இது ஒரு டெம்ப்ளேட்டான ஸ்டோரி பிளாட் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கொடூரமான காட்சிகள் இருக்கு. அது விதத்தில் பாசிட்டிவா இருந்தாலும் ஒரு சிலருக்கு அது பிடிக்காம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கேரக்டர் ரைட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எழுதியிருக்காங்க. ஆனால் பல கேரக்டர் பெருசா எழுதாமலே விட்டுருக்காங்க. அதனால நமக்கு சுவாரஸ்யம் மிஸ் ஆகுது. இந்த படம் ஹாரர் ஃபேன்ஸ்க்கு பிடிக்குதோ இல்லையோ, ரொம்ப ரத்தம் திரிக்க ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா நல்ல படம் தான், ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல கொடூரமான காட்சிகள்லாம் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.